ஒரு நாட்டை அட்டாக் பண்ணினா உலகமே கவுண்டர் அட்டாக் பண்ணும் சிஸ்டம் இருக்கு. உலக அரசியல் நிலப்பரப்பு ஒரு நொடியில் தலைகீழாக மாறலாம். நாடுகளுக்கு இடையே எழும் அச்சுறுத்தல்கள் கணக்கில் அடங்காதவை. ஆனால் இந்த சவால்களை ஒவ்வொரு நாடும் தனித்தனியே எதிர்கொள்ளாமல் உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடித்துள்ளது. அதுதான் நேட்டோ. ஆனால் நேட்டோ என்றால் என்ன? அதன் உண்மையான நோக்கம் என்ன? யார் யாரை எதிர்க்கிறது? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த பிறகு 1949ஆம் ஆண்டு வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு, பொதுவாக நேட்டோ என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் கீழ் உருவான இது ஒரு அரசியல் மற்றும் இராணுவ கூட்டணியாகும். இதன் முதன்மை நோக்கம் அதன் உறுப்பு நாடுகளின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் இராணுவ மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் உறுதி செய்வதே ஆகும். சோவியத் யூனியனின் விரிவடைந்து வந்த ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு தற்காப்பு கோட்டையாகவே இந்த அமைப்பு ஆரம்பத்தில் உருவானது. நேட்டோவின் அடிப்படையான கொள்கை அதன் 5வது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஐரோப்பா அல்லது வட அமெரிக்காவில் உள்ள அதன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் மீது ஆயுதமேந்திய தாக்குதல் நடந்தால் அது அனைத்து உறுப்பினர்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்று கூறுகிறது. இதன் விளைவாக தாக்குதலுக்கு உள்ளான கட்சிக்கு உதவ ஆயுதப்படையை பயன்படுத்துவது உட்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மற்ற உறுப்பு நாடுகள் கடமைப்பட்டுள்ளன. இந்த கூட்டு பாதுகாப்பு கோட்பாடு எந்தவொரு வெளி தாக்குதலுக்கும் எதிரான ஒரு சக்தி வாய்ந்த தடுப்புச் சக்தியாக செயல்படுகிறது. நேட்டோவின் தலைமையகம் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் அமைந்துள்ளது. பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியன் மற்றும் அதன் கூட்டணிகளுக்கு, குறிப்பாக வார்சா ஒப்பந்த நாடுகளுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நேட்டோ ஒரு முக்கிய பங்காற்றியது. பனிப்போர் முடிவடைந்த பின்னரும் நேட்டோவின் நோக்கங்கள் கணிசமாக விரிவடைந்தன. ஐரோப்பாவில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல் மற்றும் சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்ளுதல் போன்ற புதிய சவால்களை இந்த கூட்டணி இப்போது எதிர்கொள்கிறது. ஆனால் ஒரு தற்காப்பு கூட்டணியாக கூறப்பட்டாலும் நேட்டோ பல்வேறு உலகளாவிய மோதல்களில் ஒரு முக்கிய பங்குதாரராக கருதப்படுகிறது. அப்படியானால் கூட்டு பாதுகாப்பிற்கு அப்பால் அதன் உண்மையான நோக்கம் என்ன? கூட்டு பாதுகாப்பு கொள்கைக்கு அப்பால் நேட்டோ பல்வேறு சர்வதேச அமைதி காக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. உதாரணமாக பால்கன் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்த இந்த கூட்டணி படைகளை அனுப்பியது. மேலும் ஆப்கானிஸ்தானில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் இந்த அமைப்பு பங்களித்தது. இந்த நடவடிக்கைகள் உறுப்பு நாடுகளிடையே இராணுவ ஒத்துழைப்பை வளர்க்கின்றன. மேலும் கூட்டு பயிற்சி நடவடிக்கைகள் மூலம் ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ திறனை உருவாக்குகின்றன. உலக அளவில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் நேட்டோவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. ரஷ்யாவுடனான உறவுகள், சீனா போன்ற வளர்ந்து வரும் சக்திகளின் தாக்கம் மற்றும் சைபர் போர் அச்சுறுத்தல் ஆகியவை இந்த கூட்டணியின் எதிர்கால நடவடிக்கைகளை வடிவமைக்கின்றன. அதன் உறுப்பு நாடுகளின் ஒருங்கிணைந்த பலம் எந்தவொரு தனி நாடும் தனிமைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. இது நேட்டோவை சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின் ஒரு முக்கிய தூணாக நிலைநிறுத்துகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் புவிசார் அரசியல் கொந்தளிப்பு மற்றும் இருதுருவ உலக ஒழுங்கின் தோற்றத்தால் நேட்டோ உருவானது. ஐரோப்பா போரினால் சீரழிந்திருந்தது. போரினால் ஏற்பட்ட வெற்றிடத்தை ஜனநாயக மேற்கிற்கும் சோவியத் யூனியனின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கிழக்கிற்கும் இடையிலான சித்தாந்த போட்டி விரைவாக நிரப்பியது. 1948 முதல் 1949 வரையிலான பெர்லின் முற்றுகை போன்ற முக்கிய நிகழ்வுகள் மேற்கத்திய நாடுகளுக்கு மேற்கு பெர்லினுக்கு செல்லும் வழியை சோவியத் யூனியன் துண்டிக்க முயன்றது. ஒரு ஒருங்கிணைந்த மேற்கத்திய பாதுகாப்பின் அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டியது. 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல், ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 12 நிறுவன நாடுகள் வாஷிங்டன் டிசியில் வட அட்லாண்டிக் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தமே நேட்டோவை நிறுவியது. அதன் ஆரம்ப அமைப்பு ஒப்பீட்டளவில் எளிமையானதாக இருந்தது. இது ஆலோசனைக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பையும் ஒரு புதிய இராணுவ கட்டளையையும் நிறுவுவதில் கவனம் செலுத்தியது. 1951ஆம் ஆண்டு ஜெனரல் டுவைட் டி ஐசனோவர் முதல் உச்ச கூட்டணி கட்டளை தளபதியாக ஆனார். இது ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ கட்டளைக்கான உறுதிப்பாட்டை அடையாளப்படுத்தியது. 1952ஆம் ஆண்டில் கிரீஸ் மற்றும் துருக்கியை உள்ளடக்கி இந்த கூட்டணி விரிவடைந்தது. இது மத்தியதரை கடல் பகுதிக்கு அதன் எல்லையை மூலோபாய ரீதியாக நீட்டித்தது. 1955ஆம் ஆண்டில் மேற்கு ஜெர்மனி இணைந்தது ஒரு முக்கிய தருணமாக அமைந்தது. இந்த நடவடிக்கை சோவியத் யூனியன் ஒரு எதிர்கூட்டணியாக வார்சா ஒப்பந்தத்தை உருவாக்க வழிவகுத்தது. இதன் மூலம் பனிப்போர் பிளவு உறுதியானது. பனிப்போர் காலகட்டத்தில் நேட்டோவின் முதன்மை கவனம் சோவியத் யூனியன் மற்றும் அதன் கூட்டணிகளுக்கு எதிரான தடுப்பு மற்றும் கூட்டு பாதுகாப்பாக இருந்தது. ஆரம்பகால உத்திகளில் மாசிவ் ரீடாலியேஷன் எனப்படும் பாரிய பதிலடி அடங்கும். இது பெரும் அணு ஆயுத பதிலடி அச்சுறுத்தலை நம்பியிருந்தது. இது 1960களில் பிளெக்சிபிள் ரெஸ்பான்ஸ் எனப்படும் நெகிழ்வான பதிலடியாக மாறியது. இது தாக்குதலுக்கு படிப்படியாக பதிலளிக்கும் வகையில் வழக்கமான தந்திரோபாய அணு ஆயுத மற்றும் மூலோபாய அணு ஆயுத விருப்பங்களை உள்ளடக்கியது. நேட்டோ ஒரு சிக்கலான ஒருங்கிணைந்த இராணுவ கட்டளை அமைப்பை உருவாக்கியது. இதில் பல்வேறு நாடுகளின் படைகள் குறிப்பிட்ட கட்டளைகளுக்கு ஒதுக்கப்பட்டன. ரிஃபோஜர்
ரேஞ்சர் போன்ற பெரிய அளவிலான பயிற்சிகள் தயார்நிலை மற்றும் ஒருங்கிணைப்பை சோதிக்க தொடர்ந்து நடத்தப்பட்டன. வட அட்லாண்டிக் கவுன்சில் என்பது முக்கிய அரசியல் முடிவெடுக்கும் அமைப்பாக செயல்பட்டது. இங்கு உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் பாதுகாப்பு கவலைகளை பற்றி விவாதித்து பொதுவான கொள்கைகளை வகுத்தனர். இது இராணுவ நடவடிக்கைகள் எப்போதும் அரசியல் ஒருமித்த கருத்தால் ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்தது. பல அணு ஆயுதமற்ற நேட்டோ உறுப்பினர்கள் அணு ஆயுத பகிர்வு ஏற்பாட்டின் கீழ் அமெரிக்க அணு ஆயுதங்களை வைத்திருந்தனர். இது தடுப்பின் கூட்டுத்தன்மையை வலியுறுத்தியது. உறுப்பினர்களிடையே சமமான பாதுகாப்பு செலவினம் குறித்த விவாதம் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கு இடையே ஒரு தொடர்ச்சியான தலைப்பாக இருந்தது. இது எதிர்காலத்தில் பாதுகாப்பு செலவின இலக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பற்றிய விவாதங்களுக்கு அடித்தளமிட்டது. 1991ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டபோது நேட்டோவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. அதன் முதன்மை எதிரியில்லாத உலகில் அதன் நோக்கம் என்ன? இந்த கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தொடங்கியது. புதிய புவிசார் அரசியல் யதார்த்தங்களை எதிர்கொள்ள அதன் மூலோபாய கருத்தை மாற்றியமைத்தது. 1991 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளின் மூலோபாய கருத்துகள் நேட்டோவின் பணியை நெருக்கடி மேலாண்மை, கூட்டாண்மை மற்றும் அதன் பாரம்பரிய செயல்பாட்டு பகுதிக்கு அப்பால் உள்ள அவுட்ரீச் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தின. 1994ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் என்பது முன்னாள் வார்சா ஒப்பந்த நாடுகள் மற்றும் நேட்டோ அல்லாத பிற நாடுகளுடன் நம்பிக்கை மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை உருவாக்க ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. இது சில நாடுகளை எதிர்கால உறுப்பினர் பதவிக்கு தயார்படுத்தியது. நேட்டோ பல குறிப்பிடத்தக்க விரிவாக்கங்களை சந்தித்தது. முன்னாள் எதிரிகள் மற்றும் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகளை யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒருங்கிணைத்தது. 1999ஆம் ஆண்டில் செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்து ஆகியவை இணைந்தன. 2004ஆம் ஆண்டில் பல்கேரியா, எஸ்டோனியா, லட்வியா, லிதுவேனியா, ருமேனியா, ஸ்லோவாகியா, ஸ்லோவேனியா ஆகியவை இணைந்தன. இது சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த பால்டிக் நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு முக்கிய விரிவாக்கமாகும். 2009ஆம் ஆண்டில் அல்பேனியா, குரோஷியா ஆகியவை இணைந்தன. 2017ஆம் ஆண்டில் மாண்டினீக்ரோ இணைந்தது. 2020ஆம் ஆண்டில் வடக்கு மாசிடோனியா இணைந்தது. விரிவாக்கத்தின் பின்னணியில் உள்ள நோக்கம் ஸ்திரத்தன்மை, ஜனநாயக ஒருங்கிணைப்பு மற்றும் ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு மண்டலத்தை விரிவுபடுத்துவதாகும். முதல் முறையாக நேட்டோ தனது பாரம்பரிய பாதுகாப்பு எல்லைக்கு அப்பால் குறிப்பிடத்தக்க இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. 1995 முதல் 2004ஆம் ஆண்டு வரை போஸ்னியாவில் அமைதி ஒப்பந்தங்களை அமல்படுத்த நேட்டோவின் முதல் பெரிய வெளிப்பகுதி நடவடிக்கைகளாக ஆபரேஷன் ஜாயிண்ட் எண்டவர் மற்றும் ஆபரேஷன் ஜாயிண்ட் ஃபோர்ஜ் ஆகியவை இருந்தன. 1999ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கொசோவோவில் ஆபரேஷன் அலைட் ஃபோர்ஸ் ஒரு விமான படையெடுப்பை உள்ளடக்கியது. அதைத் தொடர்ந்து அமைதி காக்கும் பணிக்காக KFOR எனப்படும் கொசோவோ படைப்பிரிவு நிறுத்தப்பட்டது. 2003 முதல் 2014ஆம் ஆண்டு வரை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் 911 பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு 5வது பிரிவின் கீழ் அழைக்கப்பட்ட நேட்டோவின் மிகப்பெரிய மற்றும் நீண்ட கால நடவடிக்கையாக இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருந்தது. 2011ஆம் ஆண்டில் லிபியாவில் ஐக்கிய நாடுகளின் ஆணையின் கீழ் ஆபரேஷன் யூனிஃபைட் புரொடெக்டர் நோஃப்ளை மண்டலத்தை அமல்படுத்தி பொதுமக்களை பாதுகாத்தது. 2014ஆம் ஆண்டில் ரஷ்யா கிரிமியாவை இணைத்துக் கொண்டதும் அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டில் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை நடத்தியதும் நேட்டோவின் மூலோபாய பார்வையை மாற்றியமைத்தது. இது கூட்டு பாதுகாப்பை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வந்தது. ரஷ்யாவின் மறுமலர்ச்சிக்கு நேட்டோ தனது கிழக்கு எல்லையை வலுப்படுத்துவதன் மூலம் பதிலளித்தது. பால்டிக் நாடுகள் மற்றும் போலந்தில் என்ஹான்ஸ்டு ஃபார்வர்ட் பிரசன்ஸ் போர்க்குழுக்களை நிறுத்தியது. நேட்டோ ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எனப்படும் நேட்டோ பதிலளிப்பு படையின் தயார் நிலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவை கூட்டணி கூட்டாளிகளின் பாதுகாப்பிற்கு மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் நேரடி அச்சுறுத்தலாக வெளிப்படையாக அடையாளம் கண்டது. சைபர் தாக்குதல்களை 5வது பிரிவை தூண்டும் ஒரு சாத்தியமான காரணியாக அங்கீகரித்து நேட்டோ எஸ்டோனியாவின் டாலினில் கூட்டு சைபர் டிஃபென்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறுவியது. மேலும் சைபர் ஸ்பேஸை ஒரு செயல்பாட்டு களமாக அறிவித்தது. 2019ஆம் ஆண்டில் நேட்டோ விண்வெளியை அதிகாரப்பூர்வமாக ஒரு செயல்பாட்டு களமாக அங்கீகரித்தது. இது நிலம், வான், கடல் மற்றும் சைபர் ஆகியவற்றுடன் நவீன இராணுவ நடவடிக்கைகளுக்கு அதன் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டது. 2022ஆம் ஆண்டு சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ சக்தி மற்றும் உறுதியான கொள்கைகளால் ஏற்படும் அமைப்பு ரீதியான சவால்களையும் குறிப்பிட்டது. குறிப்பாக யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்புக்கான அதன் தாக்கங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு செலவினம் குறித்த விவாதம் தீவிரமடைந்தது. கூட்டாளிகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது 2% பாதுகாப்பிற்காக செலவிட இலக்கு நிர்ணயித்தனர். 2023ஆம் ஆண்டில் அப்போதைய 31 உறுப்பு நாடுகளில் 11 நாடுகள் இந்த இலக்கை எட்டும் அல்லது அதை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் மேலும் பல நாடுகள் இந்த இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் போன்ற வளர்ந்து வரும் மற்றும் சீர்குலைக்கும் தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி அதன் தொழில்நுட்ப மேன்மையை பராமரிக்கிறது. நேட்டோ கூட்டாண்மைகளின் வலுவான வலையமைப்பை பராமரிக்கிறது. இதில் ஜப்பான், தென் கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற உலகளாவிய கூட்டாளிகள் அடங்கும். மேலும்
மத்தியதரை கடல் உரையாடல் மற்றும் இஸ்தான்புல் ஒத்துழைப்பு முன்முயற்சி போன்ற பிராந்திய முன்முயற்சிகளும் உள்ளன. இது பொதுவான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக 2023ஆம் ஆண்டில் பின்லாந்து நேட்டோவில் இணைந்தது. அதைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டில் ஸ்வீடன் இணைந்தது. இது கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தி நோர்டிக் பிராந்தியத்தில் அதன் எல்லையை விரிவுபடுத்தியது. நேட்டோவின் செயல்பாட்டு திறன் அதன் ஒருங்கிணைந்த சிவில் மற்றும் இராணுவ கட்டமைப்புகளிலிருந்து உருவாகிறது. வட அட்லாண்டிக் கவுன்சில் என்பது உச்ச அரசியல் முடிவெடுக்கும் அமைப்பாகும். இது ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் நிரந்தர பிரதிநிதிகளை கொண்டது. இது வாரத்திற்கு ஒரு முறையாவது கூடுகிறது. மேலும் அமைச்சர்கள் அல்லது தலைவர்கள் மட்டத்திலும் அவ்வப்போது கூடுகிறது. அனைத்து முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. பொதுச் செயலாளர் என்பவர் தலைமை ராஜதந்திரி மற்றும் வட அட்லாண்டிக் கவுன்சிலின் தலைவராவார். இவர் ஆலோசனையை வழிநடத்துவதற்கும் முடிவுகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் பொறுப்பு வகிக்கிறார். நேட்டோ பாராளுமன்ற சபை என்பது ஒரு இடைப்பாராளுமன்ற அமைப்பாகும். இது நேட்டோவிற்கும் அதன் உறுப்பு நாடுகளின் பாராளுமன்றங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை வழங்குகிறது. இது வெளிப்படைத்தன்மையையும் பொதுமக்களின் புரிதலையும் வளர்க்கிறது. இராணுவ குழுவானது உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு தலைவர்களை கொண்டது. இது இராணுவ கொள்கை மற்றும் மூலோபாயம் குறித்து வட அட்லாண்டிக் கவுன்சிலுக்கு ஆலோசனை வழங்குகிறது. கூட்டணி கட்டளை செயல்பாடுகள் உச்ச கூட்டணி கட்டளை தளபதியின் தலைமையில் இராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் பொறுப்பு வகிக்கிறது. மேலும் கூட்டணி கட்டளை மாற்றம் நேட்டோவின் மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு பொறுப்பு வகிக்கிறது. நேட்டோவின் பொதுவான பட்ஜெட் முக்கியமாக ஒருங்கிணைந்த விமான பாதுகாப்பு அமைப்புகள், உள்கட்டமைப்பு மற்றும் கூட்டுத்திறன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது உறுப்பு நாடுகளின் நேரடி பங்களிப்புகள் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பகிர்வு சூத்திரத்தின் அடிப்படையில் நிதியளிக்கப்படுகிறது. முடிவாக நேட்டோ ஒரு பனிப்போர் கால தற்காப்பு கூட்டணியிலிருந்து பரந்த அளவிலான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு ஆற்றல்மிக்க பாதுகாப்பு அமைப்பாக பரிணமித்துள்ளது. அதன் கூட்டு பாதுகாப்பு என்ற அடிப்படை கொள்கை புதிய சவால்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் மற்றும் பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்களுக்கான அதன் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் அதன் நீடித்த முக்கியத்துவம் வேரூன்றியுள்ளது. புவிசார் அரசியல் சிக்கல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் நேட்டோ ஒரு இன்றியமையாத பங்காளியாகவே தொடர்கிறது. எதிர்காலத்திலும் உலக அமைதிக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக இருக்கும்.